நம்மளோட கோடோட ஏஜென்ட் இஸ் நவ் லைவ்னு சொல்லிட்டு வந்துடும். வாட்ஸ்அப்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹாய்ன்னு மட்டும் அனுப்புகிறேன். ஹே மனோஜ்குமார், வாட் யூ நீட். என்னோட பேரை கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் வாட்ஸ்அப்லேருந்து. வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஹாவ் அப்படின்னு நான் கேட்குறேன். FAQ பாட், லீட் கேப்சர், அப்பாயின்மெண்ட் ஷெடியூலர், ஜிமெயில். சென்ட் பர்த்டே விஷஸ் டு தி AI டியூட் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு மெயில் வருதான்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம். எனக்கு வந்துடுச்சு ஆக்சுவலி மெயில். பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே மனோஜ்குமார் சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கும். பயங்கரமானதாக இருக்கா? இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா ரொம்ப நாளாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோ. நான் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல ஒரு அட்லீஸ்ட் 2-3 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை யூடியூப்ல போடணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு 20-25 டேஸ் இதுக்காக ஒர்க் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சின்ன மைக்ரோ சாஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு தான். ஸோ இந்த வீடியோல இது எப்படி யூஸ் ஆகும், இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்குன்றதை சொல்லிட்டு அண்ட் இதுல நான் என்னெல்லாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையுமே நான் டச் பேஸ் பண்றேன். இது ஒரு பேசிக்கானது தான். இதை பத்தி டீட்டெயிலாக பேசணும்னா இந்த வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. என் பேர் மனோஜ், தி AI டூட். வெல்கம் டு த சேனல். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான AI ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு உடனே வேணும்னா தி AI டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் ஆகணும். அதனால எனக்காக கீழே ரைட் சைட் ஸ்வைப் பண்ணினா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகே, இந்த டூலோட பேர் என்ன கேட்டீங்கன்னா கோடியூட். ஸோ கோடியூட் அப்படின்னா என்னன்னா உங்க கூடவே ஒர்க் பண்ண போற ஒரு ஏஜென்ட் தான். வி இன்டகிரேட்டட் ஆல் த மெயின் ஃபீச்சர்ஸ். ஏஜென்ட்ல என்னென்னலாம் மெயின் ஃபீச்சரா இருக்குமோ அதை எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இன்டகிரேட் பண்றோம். இது ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அதனால தான் இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் டூலா பண்ணியிருக்கும். ஒரு பிசினஸை கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்றதுக்கு 24/7 ஆல்வேஸ் அவைலபிளா இருக்கும். தமிழ்ல பேசும், தங்கிலீஷ்ல பேசும், எல்லாமே உங்களுக்கு நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிசினஸ்க்கு தேவையான 32 ஸ்கில்ஸ் ரெடிமேடா இருக்கும். ஜஸ்ட் டாகல் பட்டனை வச்சு ஆன் அண்ட் ஆஃப் பண்ணா போதும். 1500 கம்யூனிட்டி ஸ்கில், அதாவது இருக்கிற எல்லா AI ஸ்கில்லையும் நான் எடுத்துட்டு வந்து அதில் ஸ்கிராப் பண்ணி போட்டாச்சு. ஸோ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தின் 1 மினிட்டுக்குள்ள உங்களோட ஏஜென்ட் டிப்ளாய் ஆகிடும். அண்ட் வாட்ஸ்அப்பில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் 24/7. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட லேண்டிங் பேஜில் போட்டிருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே இந்த காஸ்ட்டில் எப்படி தர முடியும் அப்படின்னாக்க உங்களுடைய API கீயை நீங்கள் தான் தர போறீங்க. நம்ம இந்த பிளாட்ஃபார்மை செட் பண்ணி உங்களுக்கு இதை செக்யூர்டு வேல உங்களுடைய டேட்டா அண்ட் பிசினஸ் டேட்டாவை செக்யூர் பண்ணி டேட்டா ப்ரொடெக்ஷனும் பண்ணி உங்களுடைய பிசினஸை 24/7 ஆன்லைன் பிரசன்ஸை மேக் பண்றதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். ஸோ இதுல எந்த API வேணாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ கூட யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் என்னன்னா செல்ஃப் எவால்விங் அண்ட் பிசினஸ் ஃபேக்ட் இந்த மாதிரி இருக்கும். இது உடனே வந்து நான் இவ்வளவு டெக்னிக்கலா பேசுறேன்னு நினைக்க வேணாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 4 ஸ்டெப்ல நீங்க வந்து செட்டப் பண்ணிடலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ codewood.sbs ஏன் பண்றேன்னா நான் ரொம்பவே ஆப்டிமைஸ்டு காஸ்ட்ல பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க காசு கம்மியா யூஸ் பண்ணி எப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்றதுன்னு. ஸோ அதுக்கான எல்லா அப்டேட்டுமே நான் அப்கமிங் வீடியோஸ்ல தரேன். இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ codewood.sbs கொடுத்தாக்க நம்மளுக்கு இங்க வந்துடும். நான் என்ன பண்ணேன்னா ஸ்டார்ட் ஃப்ரீ 1 டே வந்து ஃப்ரீயா நீங்க டெலிகிராம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா ஜிமெயிலையும் லாகின் பண்ணிக்கலாம், இல்ல நார்மலா உங்களுடைய இமெயிலை யூஸ் பண்ணி சைன் அப்பும் பண்ணிக்கலாம். நான் கூகுள் மெயிலே யூஸ் பண்ணி கூகுள் லாகினே யூஸ் பண்றேன். ஒன்ஸ் லாகின் பண்ணதும் இந்த இன்ஃபர்மேஷன் தான் தர போறீங்க. நான் என்ன தர போறேன்னாக்க AI டியூட் அப்படின்னு கொடுத்துட்றேன். பிசினஸ் நேம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எம்ப்ளாயி நேம் வந்து AI டியூட். பிசினஸ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ஜென் AI ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் வந்து வாட் டு யூ செல் ஃபார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க AI ப்ரோக்ராம் ஃபார் பிசினஸ் ஓனர்ஸ், கஸ்டமர்ஸ் வந்து ப்ரொஃபஷனல்ஸ். கரெக்டா? ஸோ டோன் வந்து ஃப்ரெண்ட்லியா, வாமா, கேஷுவலா இது எல்லாத்தையுமே நீங்க சூஸ் பண்ணலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நான் போட்டுக்கிறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்னு போட்டுக்கிறேன். ஸோ போட்டு ஜென்ரேட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு வாட்டி வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்ததை ஒரு MD ஃபைலா கிரியேட் பண்ணிடும். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்க இங்க எடிட் கூட பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இப்போ உங்களுடைய API கீயை நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க எல்லா API கீயும் கொடுத்துருப்போம். Gemini 2.5, Grok இதுல எதுக்கு இந்த மாடல் மட்டும் சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க பெட்டரான ரெஸ்பான்ஸ் வந்து நாங்க டெஸ்ட் பண்றப்ப அதனால இந்த மாடல்லே நாங்க ஸ்டிக் ஆன் பண்ணியிருந்தோம். ஸோ OpenAI
AI இருக்குனாக்க உங்களுடைய API கீயை கொடுத்து ஸ்கிப் ஃபார் நவ்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு வந்துடும். ஸோ இந்த டேஷ்போர்டு தான் இன்னைக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் உங்க பிசினஸ்க்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அண்ட் யூனிக் யூசர்ஸ் யாரு இது எல்லாமே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து குவிக் ஸ்டார்ட்ல API கீ ஆட் பண்ணணும், சேனல்ல கனெக்ட் பண்ணணும் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னாக்க உங்க ஏஜென்ட் ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒன் பை ஒன் ஒரு ஃபீச்சர்ஸா போயிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றப்ப ஏதாவது பக் இருக்கு இல்லைன்னா எங்ககிட்ட ஃபீட்பேக் ஷேர் பண்ணணும்னாக்க நீங்க இந்த கான்டாக்ட் ஆர் ரிப்போர்ட் பக்னு கொடுத்தீங்கன்னாக்க இங்க வந்து அந்த ஃபார்ம் வந்துடும். அந்த ஃபார்மை மட்டும் எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 24/7 அதையுமே செக் பண்றதுக்கு we have a agent. ஸோ உங்களுக்கு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க கான்வர்சேஷன், நம்ம பேசுற கான்வர்சேஷன் எல்லாம் இங்க தான் வரப்போகுது. நாலேஜ் பேஸுங்கிறது உங்களோட பிசினஸ்க்கான பிசினஸ் டீட்டெயில் ப்ராடக்ட். இப்போ ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னா ஹோட்டலோடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், காமன் கொஸ்டின்ஸ் அண்ட் பாலிசி இது எல்லாத்தையுமே நீங்க இங்க கொடுத்துட்டீங்கன்னாக்க உங்க ஏஜென்ட்டுக்கான நாலேஜ் வந்து இங்க தான் கிடைக்க போகுது. ஸோ லேர்னிங் வைஸ் பாத்தீங்கன்னாக்க இந்த லேர்னிங்ன்றது என்னன்னா நீங்க யூஸ் பண்றத அதுவே லேர்ன் பண்ணி செல்ஃப் எவால்விங்கா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன நடக்கும்னாக்க உங்க ஏஜென்ட் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கும் டே பை டே. அதாவது உங்க எம்ப்ளாயி எப்படி வந்து ஃப்ரெஷர்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் போறாரோ அதே மாதிரி ஏஜென்ட்டும் அதே ஸ்டேட்ல போகும். அண்ட் கஸ்டமர் வைஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடும். அண்ட் பிசினஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்க ஜஸ்ட் இப்போ இன்னைக்கு கடை லீவ் அப்படின்றது ஃப்ரைடே டு சண்டே கடை லீவுனாக்க அது ஞாபகம் வச்சுக்கும். அந்த சண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் கடையை திருப்பி அந்த கடையை பத்தி யாராவது கேட்டாங்கன்னாக்க ஆன்சர் பண்ணும். கடை லீவுங்கிறதையே ஒரு அப்டேட்டா தரதுக்காக இந்த பிசினஸ் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனி லான்ச் ஆஃபர் ஏதாவது ஒரு ஆஃபர்லாம் இருக்குனாக்க அது இந்த பிசினஸ் ஃபேக்ட்ஸ்ல கொடுத்துக்கலாம். ஸோ இன்டெகிரேஷன்ல இப்போதைக்கு கூகுளோடைய ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா நீங்க உங்களுடைய சர்வீஸ் நேமும் அண்ட் எதுக்காக வேணும் அப்படின்றத நீங்க கொடுத்தீங்கன்னாக்க வித்தின் ஒரு 1 or 2 டேஸ்ல உங்களோட கால் எடுத்து உங்களுக்கான டூல்ஸ் அண்ட் சிஆர்எம்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நாம கூகுள் ஒர்க் ஸ்பேஸை மட்டும் தான் நம்ம பண்றோம். ஓகேவா? ஷெட்யூல்ன்றது ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்கா ரிமைண்டர் அனுப்புறதுல இருந்து ஒரு டாஸ்கை ஷெட்யூல் பண்ணது கண்டிப்பா வேணும். ஸோ இதுவுமே ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ லாக்ஸ் வந்து நீங்க எப்படிலாம் பேசுறீங்க என்னெல்லாம் பேசுறீங்கன்ற லாக் பார்த்துக்கலாம். பில்லிங் வைஸ் பாத்தீங்கன்னாக்க இப்போதைக்கு லான்ச் ஆஃபரா வந்து 999 per month. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னாக்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு எம்ப்ளாயியை ஒரு 1000 rupeesக்குள்ள உங்களுக்கு வந்து டிப்ளாய் பண்ணி வைக்கிறீங்கன்னாக்க உங்களோட பிசினஸ் கண்டிப்பா 2x மாறும். அதை நான் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே இது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னாக்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 month யூஸ் பண்ணி பாருங்க. ஏஜென்ட் கான்ஃபிக் தான் இப்போ நம்ம அந்த ஏஜென்ட்டை கான்ஃபிக் பண்ற இடம். ஸோ இதுல வந்து ஸ்கில் வந்து எந்தெந்த ஸ்கில்லாம் இப்போ ஆர்டரை ட்ராக் பண்ணும் இல்ல வந்து ஐடி ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி நீங்க வந்து எது வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இப்போ FAQன்னு இருக்கு. ஸோ இதை வந்து ஷெட்யூலிங்க்கு எது வேணும், கம்யூனிகேஷனுக்கு எது வேணும், இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையுமே பிரிச்சுக்கலாம். ஸோ எனேபிள்டு ஒன்று வந்து இப்போதைக்கு வந்து ஆல்ல போயிட்டு எனேபிள் சொன்னா என்னோட 3 அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலர், லீட் கேப்சர், FAQ இது எப்பயுமே இருக்கும். ஸ்கில் ஸ்டோர்ல வந்து எல்லாமே இருக்கும். உங்களோட எல்லா ஸ்கில்லுமே வந்து இருக்கும். வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களாவே ஒரு ஸ்கில்லை கிரியேட் பண்ணலாம். இந்த ஸ்கில்லிலேயே உங்களுக்கு இல்லை அப்படின்னாலுமே நீங்க ஸ்கில் கிரியேட்டரை அந்த API கீயை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் சேனல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம். வாட்ஸ்அப் வந்து ப்ரோ யூசர்ஸ்க்கு மட்டும் தான் வரும். ஃப்ரீ யூஸராக இருந்தீங்கன்னாக்கா டெலகிராம் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டா கூட நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மூவ் ஆகும். அதனால தான் 1 day ட்ரையலுமே இருக்குது. அதை யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் API கீ ஆல்ரெடி சொன்னதான் எந்த மாடல் வேணுமோ அதோடைய API கீயை வந்து கீழே கொடுத்தீங்கன்னாக்க உங்களோட API கீ இங்கே ஆட் ஆகிடும். எது வந்து பெஸ்ட் வேல்யூ அண்ட் குவாலிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சஜஷனாக கொடுத்துருக்கோம். ஃபைனலாக பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி என்னன்னாக்கா இப்போ பிஸ்னஸ் எனக்கு மூளையில நிறைய இருக்கும். பட் பர்சனாலிட்டி தான் வந்து அதை எப்படி நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்றதா இருக்கட்டும், அதை எப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா தரதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டி இஸ் நத்திங் பட் நீங்க முதல்ல ஏஜென்ட் செட் பண்றீங்களா அதோட பர்சனாலிட்டி நீங்க ஜஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாஸ் மோட் இருக்கும். உங்களோட வாட்ஸ்அப்லயே உங்களோட ஏஜென்ட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். பாஸ் மோட்னா இங்க உங்களுடைய நம்பர் கொடுத்தீங்கன்னாக்க இல்ல 2-3 நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க மட்டும் இந்த ஏஜென்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்ட் டெலகிராம்ல முக்கியமா வந்து டெலகிராம் வழியா கண்ட்ரோல் பண்ணாலும் இதெல்லாம் பண்ணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேசிக்கா வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணிட்டு அந்த வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணாக்க அது என்ன ரிப்ளை பண்ணுது அண்ட் ஒரு குட்டி டாஸ்க் ஜிமெயில்ல ஒரு மெயில் அனுப்பு அப்படிங்கறதையுமே நான் வந்து பண்றேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து டேஷ்போர்ட் போயிடுறேன். இது வந்து ப்ரோ யூசர் இருக்கிறது. நான் டைரக்டா போயிட்டு ஏஜென்ட் கான்ஃபிக் போயிட்டு சேனல்ஸ் போயிடுறேன். இப்போ சேனல்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா வாட்ஸ்அப்பை இதில் என்ன பண்றேன்னா கனெக்ட் வாட்ஸ்அப் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் வாட்ஸ்அப் ஆர் நியூ நம்பரை வச்சு பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா லிங்க் டிவைஸ்ன்னு இருக்கும்ல அதாவது மொபைல் வழியாக என்னோட வாட்ஸ்அப் இப்போதைக்கு பண்ணுறேன். ஸோ லிங்க் டிவைசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு லிங்க் டிவைஸ் ஓகேவா. ஸோ லிங்க் டிவைஸில் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை ஸ்கேன் பண்ணுறேன். ஓகேவா. நம்மளோட கோடோட ஏஜென்ட் இஸ் நவ் லைவ்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் வாட்ஸ்அப்புமே வந்துடும்.
நீங்கள் வந்து இதுக்கு வந்து கோடோட் ஏஜென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களோட நேம் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, நான் வந்து இங்கே கான்வர்சேஷன் வச்சுக்கிறேன் அண்ட் வாட்ஸ்அப்பில் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இப்போ வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்லேருந்து என்ன பண்ண போகிறேன்னா ஹாய்ன்னு மட்டும் அனுப்புகிறேன். அது என்ன வந்து ரிப்ளை வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து நார்மலாக வந்து இது என்னோட பர்சனல் நம்பர், ஹே மனோஜ்குமார் வாட் யூ நீட். என்னோட பேரை கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் வாட்ஸ்அப்லேருந்து. வாட் ஆர் த ஸ்கில்ஸ் யூ ஹாவ் அப்படின்னு நான் கேட்குறேன். FAQ பாட், லீட் கேப்சர், அப்பாயின்மெண்ட் ஷெடியூலர், ஜிமெயில். ஸோ ஜிமெயில் வந்து நான் எப்படி கனெக்ட் பண்ணன்றதை மட்டும் காட்டுறேன். ஸோ இங்கே போனீங்கன்னாக்க உங்களுக்கு இன்டகிரேஷன் போனீங்கன்னா உங்களுடைய இன்டகிரேஷனில் வந்து என்ன இருக்குன்னா ஜிமெயில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். உங்களோட கூகுள் கேலண்டர் இல்லை கூகுள் ஷீட்டை கனெக்ட் பண்ணால் ஜஸ்ட் வந்து கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு அத்தன்டிகேஷன் சிஸ்டம் வரும். ஸோ அந்த அத்தன்டிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய லாகினும் பண்ணணும். ஓகேவா? கண்டினியூ, ரீட் ரைட் பர்மிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு டேட்டா இருக்குனாக்க உங்களால் ஷீட்லேயுமே ஆட் பண்ண முடியும். கூகுள் ஷீட் அண்ட் ஜிமெயில் இப்போ ரெண்டுமே ரெடியாக இருக்கா? சென்ட் பர்த்டே விஷஸ் டு தி ஏஐ டியூட் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொன்னதுக்கப்புறம் எனக்கு மெயில் வருதான்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம். எனக்கு வந்துடுச்சு ஆக்சுவலி மெயில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பர்த்டே விஷஸ் சொன்னது டிராஃப்ட் வந்து அனுப்பியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே, ஹை விஷிங் எல்லாமே சொல்லிட்டு அப்ரூவ் அண்ட் சென்ட் ஆர் வாண்ட் எடிட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சென்டர் நேம் அப்படின்னு சொல்லுது. அப்ரூவ் அண்ட் சென்டுன்னு மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகுனாக்க எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிட்டு டூல் கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஜிமெயிலில் சென்ட் பண்ணிடணும். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் வெரி பேசிக்கு. 24/7 அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நாலேஜ் பேஸில் கொடுக்குற டேட்டாவெல்லாம் அக்யூரேட்டாக பேசும். ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நிறைய யூஸ் கேஸ் இருக்குது. பிஸ்னஸ் ஓனர் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய யூஸ் கேஸ்லாம் நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுடைய யூஸ் கேஸ் அண்ட் அதோடைய டீட்டெயில் மட்டும் கீழே கொடுங்க. கண்டிப்பாக அதை எடுத்து கோடூட்டில் அதை எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து மெயில் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நான் என்னோட மெயிலில் போய் செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே மனோஜ்குமார் சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மெசேஜ் வந்திருக்கும். ஸோ பயங்கரமானதாக இருக்கா? ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ். இந்த மாதிரி நீங்கள் நிறைய யூஸ் கேஸ் பண்ணலாம் இஃப் யூ ஆர் இன்டெகிரேட்டிங் தி எக்ஸ்டர்னல் டூல்ஸ். என்ன டூல்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதையுமே நீங்கள் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஜோகோவுடைய CRM வேணும் அண்டு வாட் யூ லைக் டு அதில் என்ன பண்ண போகுதுன்னா எங்களுடைய கஸ்டமர் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் டு ஹாவா, மஸ்ட் ஹாவா, இல்லை இம்பார்ட்டனாக பிளாக்கரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து சென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்க எங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் மெயில் வந்துடும். நாங்கள் எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு கஸ்டமைஸ்டாக நீங்களே ரெடியும் பண்ணிக்கலாம். என்ன கனெக்டர்ஸ் வேணும், என்ன மாதிரி டூல்ஸ்லாம் நீங்கள் கால் பண்ணலான்னு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த ஜோனில் இருக்கிறவங்க இல்லை நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க செல்ஃபா இண்டி ஹேக்கர் அண்ட் இண்டி டெவலப்பரா மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கம்யூனிட்டியா நம்ம எல்லாரும் சேர்ந்து லேர்ன் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாக்கா கீழே ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு என்ன மாதிரி பிசினஸ் சப்போர்ட் வேணும் யூசிங் கோடியூட் அதையும் சொல்லிடுங்க அண்ட் நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தின டீட்டெயில் அண்ட் இதை எப்படிலாம் நான் டெவலப் பண்ணேன், இது எந்தெந்த இடத்துலாம் பிளாக்கர் ஆச்சு, இது டெவலப் பண்ண எவ்வளவு காஸ்ட் ஆச்சு அண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, பிகாஸ் ஒரு 4-5 டேஸாவே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு, நிறைய ரெக்வஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்னெல்லாம் ஆகுது அப்படிங்கிறத அப்கமிங் டேஸ்ல நான் கவர் பண்றேன். ஸோ கோடூட் எப்படி இருக்குன்றத உங்களுடைய ஃபீட்பேக்கையும் இங்க நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான AI ரிலேட்டட் கான்டென்ட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை.